டாபிக் 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாப்டர் 10 கணினி வலையமைப்பு ஒரு அறிமுகம்ல இணையம்னா என்ன, இணையத்தின் வளர்ச்சி, இணையத்தின் குறைபாடுகள், கணினி வலையமைப்பின் வளர்ச்சி, இந்த டாபிக் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இணையம்னா என்னன்னு பார்க்கலாம். இணையம் இங்கிலீஷ்ல வந்து இன்டர்நெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்டர்நெட்டோட விரிவாக்கத்தை 3 வகையா சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்நெட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்நேஷனல் நெட்வொர்க், அதாவது டெக்னாலஜி, டெலிகாம், இன்டெலிஜென்ஸ்ல நம்ம இன்டர்நேஷனல் நெட்வொர்க்னு சொல்லலாம். அடுத்தது இன்டர் கனெக்டட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க், சயின்ஸ், ஸ்பேஸ், என்விரான்மெண்ட்ல இன்டர் கனெக்டட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது வந்து இன்ட்ரெஸ்டிங் நோஷன்ஸ் டிரான்ஸ்மிட்டட் எலக்ட்ரானிக்கலி ரவுண்ட் நியூலி என்ஜினியர்டு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி நம்ம 3 வகையாக இந்த இன்டர்நெட்டோட விரிவாக்கத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 1 மார்க்ல கேட்க சான்ஸ் இருக்கு, மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்றைய சூழ்நிலையில் அனைவருக்கும் இணையமானது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே இணையம் அப்படின்றது ஒரு முக்கிய தேவையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம மொபைலா இருந்தா கூட என்ன ஆகுதுன்னா, இன்டர்நெட் இல்லாம யூஸ் பண்றதே கிடையாது இல்லையா? அந்த அளவுக்கு இந்த இன்டர்நெட் அப்படின்றது ஒரு தேவையா மாறி இருக்கு. ஆரம்ப நாட்கள்ல வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா வந்து என்ன பண்றாங்க, அந்த நபர் சந்தைக்கு போய் வாங்கிட்டு வராங்க. அப்படி இல்லைனா ஒரு கடைக்கு போய் வாங்கிட்டு வருவாங்க இல்லையா? ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, நிகழ்நிலையில ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? நிகழ்நிலை அப்படின்னா ஆன்லைன். ஓகேவா? ஸோ ஆன்லைன்ல வந்து நமக்கு தேவையான அனைத்தையும் என்ன பண்ணிக்கலாம், ஆர்டர் செஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து உணவு, உடை, துணிமணிகள், காய்கறிகள், எந்த திங்ஸ் நமக்கு தேவைனாலும் எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம், ஆன்லைன்ல நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணா நமக்கு வீட்டுக்கே கொண்டு வந்து குடுத்துட்டு போறாங்க இல்லையா? ஸோ அதுவும் இந்த கொரோனா டைம்லலாம் வந்து நம்ம வெளியில போறோம் அப்படின்னா, சோஷியல் டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டெயின் பண்ணோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து சமாளிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, இப்போ ஆன்லைன்லயே எல்லாத்தையும் நெறைய ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்? ஸோ இந்த நிகழ்நிலை சேவை வழங்குனர்கள் அப்படின்னா வந்து Flipkart, Amazon, Snapdeal. ஸோ இந்த கம்பெனிலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது உங்க எக்ஸாம்பிளுக்காக ஒரு 3 கம்பெனிஸ் குடுத்துருக்காங்க. இது இல்லாம இன்னும் நெறையா கம்பெனிஸ் வந்து இந்த ஆன்லைன் பிசினஸ் செஞ்சுட்டு தான் இருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு ஷாப்பிங் மாலா இருக்கலாம். இதுல கூட என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கான அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கான ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு ஆன்லைன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ரெகுலரா போற அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறவங்க, அவங்க எல்லாமே என்ன பண்றாங்க, வீட்ல இருந்துட்டே ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வீட்ல கொண்டு வந்து தராங்க. ஸோ அந்த மாரி எல்லா இடத்துலயுமே இந்த ஆன்லைன் பிசினஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து ஒரு முக்கிய தேவை அப்படின்னா வந்து இன்டர்நெட் தான் இல்லையா? ஸோ இந்த இணையம் மூலியமா தான் இந்த பிசினஸ் எல்லாமே நடக்குது. அடுத்தது வந்து நிகழ்நிலை பணம் செலுத்தும் கேட்வே வழியாக பணத்தை அனுப்புவதும் பெறுவதும் இணையத்தின் மூலம் சாத்தியமாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம ஆன்லைனில் பொருள்லாம் வாங்குறோம். ஓகே, அதுக்கு அமௌண்ட் பே பண்ணுறோம் அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? நம்ம பொருளை வாங்கிட்டு பணத்தை வந்து பே பண்ணுறோம். அடுத்தது வந்து நம்ம ஆன்லைன்லேயே அமௌண்ட்டு பே பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ நம்ம வந்து பொருள் வாங்கக்குள்ளே என்ன பண்ணலாம், அதுக்கான அமௌண்ட்டை வந்து பே பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஆன்லைன் பேமெண்ட் கேட்வே ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து பணத்தை அனுப்புறதுக்கும் பெறுறதுக்கும் யூஸாக இருக்குது. அந்த இணையம் என்பது எல்லா நாட்களிலும், எல்லா நேரங்களிலும் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இணையம்ன்றது எல்லா நாட்கள், எல்லா நேரங்கள் அப்படின்னா, இத வந்து 24/7 365 டேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதாவது 24 மணி நேரம் 7 நாட்கள், அதான் 365 நாளுமே என்னது இணையத்த தான் நம்ம பயன்படுத்திக்கலாம். எந்த நேரத்தில வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா நேரமும் இது இயங்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த நேரத்திலும், எந்த இடத்திலும் ஒரு நபர் ஒரு பொருளை விற்பனை செய்ய அல்லது வாங்க இணையம் வழிவகை செய்கிறது. ஸோ எந்த நேரம், எந்த இடம், எந்த இடத்துல வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எந்த நேரத்துல வேணாலும் நம்ம இந்த இணையத்த பயன்படுத்திக்கலாம். ஒரு பொருள விற்பனை செய்றது, இல்ல வாங்குறது எல்லாத்துக்குமே நம்ம இந்த இணையத்த பயன்படுத்திக்கலாம். அடுத்தது ஆரம்ப நாட்களில் ஒரு நபர் சான்றிதழை பெற அதிக நேரம் செலவிடவும் மற்றும் அவர் நேரடியாக பல சிரமங்களை சந்திக்கவும் நேரிடும். இப்போது மின் அரசாண்மை மூலம் தங்கள் சான்றிதழ்களை எளிதாக பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் 1 மார்க்ஸ்ல கேட்பாங்க, மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்ட்டிங்கில் ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்குறோம். அதாவது வந்து இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு நேட்டிவ் சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் அண்ட் பர்த் சர்டிஃபிகேட், எந்த சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் அதை வந்து என்ன பண்ணுறோம், அந்த ஆஃபீஸ்க்கு போய் நம்ம வாங்குற மாதிரியான சூழ்நிலை தான் இருந்துட்டு இருந்துச்சு இல்லையா? ஸ்டார்டிங்கில் எல்லாமே வந்து என்ன பண்ணுவோம், அது வந்து விஓ ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லை வந்து தாலுக்கா ஆஃபீஸாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து போய் அப்ளை பண்ணிட்டு வரணும். அடுத்தது என்ன பண்ணணும், அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ஒரு நாள் போகணும். அதுக்கு நிறைய சைன்லாம் வாங்க சொல்லுவாங்க. நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஓகே, ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது எல்லாமே ஆன்லைன்லேயே எடுத்துக்கிற மாதிரி டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது மின் அரசாண்மை, அதாவது கவர்னன்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே எளிதாக பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இன்டர்நெட் மூலம் இந்த மின் வளங்கள் லஞ்ச ஊழலை தவிர்க்க சாதாரண மனிதனுக்கு ஒரு புதிய பாதையை அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேவா? ஸோ இந்த லஞ்சம்லாம் வாங்குறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த இன்டர்நெட் யூஸ் ஆகுது. நம்ம கவர்னன்ஸ் அதான் ஆன்லைன் மூலியமா சர்டிஃபிகேட் வாங்கக்குள்ள யாருக்கும் எந்த பணமும் குடுக்கணுன்ற அவசியமே கிடையாது இல்லையா? ஸோ டைரக்ட்டா நம்ம போய் என்ன பண்ணிக்கலாம், சர்டிஃபிகேட்ட
எடுத்துகிட்டு வந்துக்கலாம். எதை யூஸ் பண்ணினா இந்த கவர்னன்ஸ் மூலயமா நம்ம சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். அடுத்தது வந்து இன்றைய நடைமுறை வாழ்வில் மின் வங்கி சேவைகள் என்பது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது கவர்னன்ஸ், அதாவது மின் அரசாண்மை எதுக்கு யூஸ் ஆகுது? சர்டிஃபிகேட்ஸ் பெறுறதுக்காக யூஸ் ஆகுது மின் அரசாண்மை. அடுத்தது இப்போ பார்க்க போகிறது மின் வங்கி சேவைகள். இதுக்கு வந்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறோம். இணையத்தின் மூலமாக எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் வங்கி சேவையை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்து பேங்க்கே போகிறது கிடையாது இல்லையா? ஸோ நம்ம வந்து ஒரு அமௌண்ட்டு டிரான்சாக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும், இல்லை நம்மளோட பேலன்ஸ் செக் பண்ணுறதா இருந்தாலும், எல்லாத்துக்குமே நம்ம எதை யூஸ் பண்ணிக்கிறோம்? நம்ம மொபைல்லே நிறைய அதுக்கான ஆப்லாம் இருக்குது இல்லையா? ஸோ நெட் பேங்கிங் அண்ட் மொபைல் பேங்கிங் அப்படின்னா வந்து கூகுள் பே, ஃபோன்பே எக்ஸெட்ரா. ஓகேவா? ஸோ இது மூலயமா நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறோம், நம்ம பேலன்ஸை வந்து செக் பண்ணிக்கிறோம். ஸோ இது எல்லாமே எது மூலயமா நடக்குது? இணையத்து மூலமா தான் வந்து இது எல்லாமே நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் இல்லையா? அடுத்தது, இதன் மூலம் வங்கியில் நேரடியாக செய்யப்படும் வேலையின் வேகத்தையும் செயல்திறனையும் விட மிக சிறந்த முறையில் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம மொபைல்ல இருந்து இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம், அதாவது வங்கி சேவையெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நம்ம பேங்க்ல போய் அந்த லைன்ல நிற்கணும், இல்லை வந்து அவங்க அந்த ஆஃபீஸர்ஸ்க்காக வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது இல்லையா? ஸோ நமக்கு தேவையான நேரத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இப்போது பரிவர்த்தனை கட்டணங்கள் மூலம் கட்டணம் செலுத்துவதற்காக அலுவலகத்தில் வரிசையில் நிற்பது தவிர்க்கப்பட்டு இணையம் வழியாக கட்டணம் செலுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது வந்து பணம் கட்டணும் அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இன்டர்நெட் வழியாகவே பணத்தை கட்டிக்கலாம். ஓகேவா? அதாவது இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே செஞ்சுக்கலாம். இணையம் வழியாக வியாபாரம் செய்வதன் மூலம் வர்த்தகர் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் பொருட்களை வாங்குவது எளிதாக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த வியாபாரம் செய்கிறதுக்கும் இந்த இணையம் அப்படிங்கிறது யூஸாக இருக்குது. ஸோ அதுக்கு தேவையான அந்த டிரான்சாக்ஷன் கூட என்ன பண்ணிக்கிறாங்க? ஆன்லைன் மூலயமா டிரான்சாக்ஷன் எல்லாமே செஞ்சுக்கிறாங்க. அடுத்தது, சக்தி வாய்ந்த தேடுபொறி மூலம் நமது கருத்தை பிரதிபலிக்கும் உரை, ஆடியோ, வீடியோ சுருக்கமாகவும் நூலகத்தில் செல்லாமல் அல்லது வல்லுநர்களின் ஆலோசனையை எடுத்துக்கொள்ளவும் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ தேடுபொறி மூலம், தேடுபொறி அப்படின்னா சர்ச் இன்ஜின். ஸோ சர்ச் இன்ஜின் அப்படின்னா இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சர்ச் இன்ஜின் பார்த்தீங்கன்னா கூகுள். ஓகேவா? ஸோ நமக்கு எது தெரியலனாலும் நம்ம எதில் போய் சர்ச் பண்ணுவோம்? கூகுளில் தான் சர்ச் பண்ணுவோம் இல்லையா? அது என்னவா இருக்கலாம்? ஒரு உரையாக இருக்கலாம், ஆடியோவாக இருக்கலாம், வீடியோவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? கூகுளில் போய் சர்ச் பண்ணால் அதுக்கான ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ வந்து நம்ம என்ன எதுக்கு போக தேவையில்ல? நூலகத்துக்குலாம் போக வேணாம். ஸோ அந்த ஆரம்ப காலத்துலலாம் வந்து எந்த டவுட்டாக இருந்தாலும் நூலகத்துக்கு தான் போவாங்க. ஏன் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் வந்து நூலகம்னா என்னான்னே தெரியாத மாதிரி தான் இருக்குது இல்லையா? ஸோ உங்களுக்கு டவுட்டுன்னு வந்ததுன்னா நீங்கள் எதில் போய் சர்ச் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து கூகுளில் தான் போய் சர்ச் பண்ணுவீங்க. அது வந்து ஒரு டாபிக் பற்றிய இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒரு இமேஜஸ் டவுன்லோட் பண்ணதாக இருக்கலாம். எந்த இன்ஃபர்மேஷன் வேணாலும் எதில் போய் சர்ச் பண்ணுறோம்? கூகுளில் போய் நம்ம சர்ச் பண்ணிக்கிறோம். அதாவது தேடுபொறியில் தேடுறோம். ஓகே. இதனால என்னது? நம்ம நூலகத்துக்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு மீனிங் பார்க்கணுன்னா கூட என்ன பண்ணுறோம்? நம்ம நெட்டில் சர்ச் பண்ணோன்னா அதுக்கு நம்ம ஒரு டாபிக் ஒரு வேர்டுக்கான மீனிங் சர்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய எல்லா மீனிங்குமே நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அந்த அளவு டெய்லி அப்டேட்டில் இருந்துகிட்டே இருக்கும் இந்த சர்ச் இன்ஜின். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, நடப்பு நிகழ்வுகளை எந்த தாமதமும் இன்றி உடனடியாக புதுப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் வந்து அப்டேட். ஓகேவா? உடனுக்குடன் என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க? அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே. அந்த சர்ச் இன்ஜினில் எந்த நியூஸாக இருந்தாலும் உடனே அது என்ன ஆகிடும்? அப்டேட் ஆகிடும். உடனே நம்ம அந்த கூகுளில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அதாவது சர்ச் இன்ஜினில் தெரிஞ்சுக்கலாம். உதாரணமாக இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், யாஹூ, பிங் போன்றவை தொடக்க நாட்களில் சக்தி வாய்ந்த தேடுபொறி ஆகும். ஓகேவா? அந்த சர்ச் இன்ஜின் அப்படின்றது இப்போ எல்லாருக்கும் தெரியக்கூடியது கூகுள் தான். ஓகேவா? ஸ்டார்டிங்கில் வந்து சர்ச் இன்ஜின் அப்படின்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், யாஹூ, பிங் இதுதான் வந்து ஸ்டார்டிங் ஆரம்ப காலத்துலலாம் வந்து ஒரு பெரிய சர்ச் இன்ஜினாக இருந்தது, தேடுபொறியாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூகுளின் வருகைக்கு பின்பு ஜிமெயில், யூடியூப், கூகுள் டிரைவ், கூகுள் மேப்ஸ் போன்றவற்றை மிகவும் பயனுள்ள பயன்பாடுகள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ யூஸ் பண்ணுற தேடுபொறி அப்படின்னா கூகுள் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே. ஸோ அதில் ஜிமெயில், யூடியூப் இது எல்லாமே வந்து கூகுளோட ஒரு பார்ட் தான். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம்? பயன்படுத்திகிட்ருக்கோம். இது ஒரு நல்ல பயன்பாடாகவும் இருந்துகிட்ருக்கு, அதாவது பயனுள்ள பயன்பாடாகவும் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் தங்கள் ஆய்வு மற்றும் ஆராய்ச்சி பொருட்களை எளிதாக இணையம் வழியாக பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும், ஆராய்ச்சியாளர்கள், ரிசர்ச்சாக இருந்தாலும் என்ன பண்ணிக்கிறாங்க? நெட்டு மூலயமா அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு டாபிக் பற்றி ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன, அது அந்த டாபிக்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியணும் இல்லையா? ஸோ அப்போ அதை வந்து எது மூலயமா தெரிஞ்சுக்கிறாங்கன்னா இந்த இன்டர்நெட் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு, இணையத்தின் குறைபாடுகள். ஸோ இணையம் அப்படின்றது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்தளவுக்கு என்ன அதில் குறைபாடுகளும் இருக்குது இல்லையா? ஸோ அந்த குறைபாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து
இணையத்தில் தேவையற்ற தகவல்களை தேடுவதன் மூலம் விலை மதிப்பற்ற நேரத்தை வீணாக்குகிறோம் அப்படின்னு சொல்லலாம். இன்டர்நெட் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுக்கு நமக்கு தேவையான தகவல்கள் மட்டும் தேடணும்னா ஓகே. தேவையற்ற தகவல்ல தேடுறதால நம்மளோட நேரம் வீணாகுது, அதாவது வீணாக்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வந்து, இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க. படிச்சுட்டு இருக்கக்குள்ள இப்போ யூடியூப்ல போய் நீங்கள் படிக்கிறீங்க. இப்போ டாபிக்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறதால எல்லாமே வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூடியூப்ல போய் நீங்கள் கற்றுக்குறீங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கக்குள்ள யூடியூப்ல கரெக்டாக வந்து 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி அந்த 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய அந்த லெசன்ஸ் மட்டும் படிச்சிங்கன்னா ஓகே. ஆனா, நீங்க வந்து யூடியூப் ஆன் பண்ண உடனே வேற ஏதாவது சம் டாபிக்ஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு புடிச்ச மாதிரி இருக்கு. என்டர்டெயின்மென்ட் வீடியோஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா, அத வந்து நம்ம பார்க்குற மாரி இருக்கும். இல்லையா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு தேவையில்லாம அந்த நேரம் எல்லாமே செலவாகும். ஸோ இதுதான் வந்து இந்த தேவையற்ற தகவல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தேவையானத மட்டும் தேடி அத மட்டும் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இன்டர்நெட் அப்படின்றது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். ஓகேவா? ஸோ தேவையற்ற தகவல தேடக்குள்ள தான் வந்து அது ஒரு குறையா மாறுது. அடுத்தது வந்து எவர் ஒருவரும் தங்கள் வலைப்பக்கத்தில் வலைப்பதிவுகளை எதையும் வெளியிட முடியும் என்பதால் தேவையற்ற தகவல்கள் நிறைய உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், வலைப்பக்கத்தில் வலைப்பதிவுகளை கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு வெப்பேஜ் கூட அவங்கவுங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா தேவையற்ற தகவல்கள் நிறைய உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இணையத்தில் உள்ள ஹேக்கர் மற்றும் வைரஸ்கள் மூலம் மற்றவர்களின் மதிப்புமிக்க தகவல்களை எளிதாக திருடிவிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மின்வங்கி சேவையிலும் நிறைய பாதுகாப்பு சிக்கல்கள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்டர்நெட்டில் வந்து நம்ம ஹேக்கர், வைரஸ் ஸோ இவங்க மூலயமா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து தகவல்லாம் திருடுறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகமாக இதில் வந்து பாதிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மின்வங்கி சேவையில் தான். ஓகேவா? மின்வங்கி சேவையில் தான் வந்து அதிகமாக இந்த ஹேக்கர்ஸ் வந்து ஹேக் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஓகே. அதனால தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் அதெல்லாமே வந்து என்ன பண்ணக்கூடாது, யார்கிட்டயுமே ஷேர் பண்ணக்கூடாது. நம்மளோட ஓடிபியா இருக்கலாம், இல்ல வந்து நம்மளோட பின் நம்பரா இருக்கலாம். ஓகேவா? யார் நம்ம பேங்க்லேருந்து கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா கூட, நம்மளோட அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் குடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க இந்த ஹேக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? நம்ம பின் நம்பர் தெரிஞ்சாலோ, இல்ல வந்து நம்மளோட இந்த ஓடிபி நம்பர் இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து அவங்க ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாரி நெறைய நடந்துட்டும் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய குறைபாடுகள். அதான் இணையத்தின் குறைபாடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இணையத்தின் அதீத வளர்ச்சி. ஸோ இந்த இணையம் எப்படிலாம் வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இணையம் என்பது உலகளாவிய தனிப்பட்ட வலைப்பின்னல்களின் இணைப்பு என வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இணையம் அப்படின்றது உலகளாவிய உலகளாவிய அப்படின்னா இந்த வேர்ல்டு வைடு வெப். ஓகேவா? வேர்ல்டு வைடு வெப் மூலியமா இந்த இணையம் அப்படின்றது வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தனிப்பட்ட வலைப்பின்னல்கள் அதாவது வந்து பர்சனல் நெட்வொர்க்லேயும் இது என்ன பண்ணியிருக்காங்க, நிறையா டெவலப் ஆயிருக்கு. இது கல்வி, தொழில், அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களால் தனித்தனியாக இயக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது வந்து எஜுகேஷனாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், கவர்மெண்ட்டு, பிரைவேட் எல்லாத்துலேயுமே வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த இணையத்தை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. அதாவது தனித்தனியாக இயக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்தது அரசாங்க ஆய்வகங்களை இணைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட பல்லாயிரக்கணக்கான பயனர்களுக்கு பிரபஞ்சத்தில் பல்வேறு சேவைகளை வழங்குவதற்காக விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கடந்த சில ஆண்டுகளில் இணையம் மிகுந்த சக்தி வாய்ந்த தளமாக மாறி வருகிறது. ஸோ இன்டர்நெட் இல்லாமல் எதையுமே வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு என்ன ஆகுது, அந்த இன்டர்நெட் அப்படின்றது ஒரு சக்தி வாய்ந்த தளமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இது வியாபாரம் செய்யும் முறையையும் தொடர்பு கொள்ளும் வழியையும் மாற்றியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் அதாவது வியாபாரம் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து இந்த இன்டர்நெட் அப்படின்றது நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கு. அதாவது நிறைய மாற்றி அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணையம் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலையிடத்திலும், வீட்டிலும், பள்ளியிலும் உலகளாவிய வளங்களை ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இன்டர்நெட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வேலையிடத்துல நம்ம ஒர்க்கிங் பிளேஸாக இருக்கலாம், இல்லை நம்ம வீடாக இருக்கலாம், பள்ளியாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே வந்து என்னது இந்த வளங்கள் எல்லாமே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அடுத்தது இணையம் உயர் பரிமாற்ற ஊடகம் கொடுத்து உலகின் அனைத்து பரிமாணங்களிலும் சர்வதேச அளவில் உலகமயமாக்கப்பட்டது. ஓகேவா? அதாவது வேர்ல்டு வைடு வெப்பாக இருக்குது இந்த இன்டர்நெட். இணையம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வருகிறது. மொபைல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக வலைதளங்கள் ஆகியவற்றின் மூலம் இணையம் தற்போது ஒரு பரிணாம வளர்ச்சியை கண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 1 மார்க்ஸில் கேட்க சான்ஸ் இருக்குது, மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இன்டர்நெட் அப்படின்றது வளர்ந்துருக்கு, நாளுக்கு நாள் வந்து வளர்ந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். எது மூலயமா வளருது அப்படின்னா மொபைல் மூலயமாவும் சமூக வலைத்தளங்கள் மூலமாக தான் வந்து இந்த இணையம் அப்படின்றது அதிக வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ வந்து எல்லாருமே நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோம். எல்லார்ட்டையுமே மொபைல் இருக்கிறதால நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சர்ச் பண்ணுறோம்.
இல்லை வந்து ஒரு மூவி டவுன்லோட் பண்ணுறோம், சாங் டவுன்லோட் பண்ணிக்கிறோம். நம்ம இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்ததுன்னா நமக்கு படிக்கிறதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணுறோம். இதெல்லாம் எது மூலியமா டவுன்லோட் பண்ணுறோம்? நம்மகிட்ட மொபைல் இருக்கிறதால டவுன்லோட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அப்போ இந்த இடத்துல மொபைல் அப்படின்றது வந்து என்னது, இணையத்தின் வளர்ச்சியில் ஒரு பெரிய பங்காக இருக்குது. அடுத்தது வந்து சமூக வலைதளம். சமூக வலைதளம் அப்படின்னாவே என்னது, நம்ம இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப். ஓகே, வாட்ஸ்அப் இல்லாமல் யாருமே இருக்கிறதில்ல, எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், ஸோ இது எல்லாமே வந்து சமூக வலைதளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலியமா தான் என்னது, இணையம் அப்படின்றது அதிக வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ஒண்ணா மாறிட்டு இருக்கு. இல்லையா? ஸோ இதனால தான் என்னது, இந்த இன்டர்நெட் வந்து அதிகமா வளர்ச்சி அடைந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, இந்த 2 கண்டுபிடிப்புகளும் இணையத்தை பயன்படுத்தும் அளவிற்கு மக்களுடைய வாழ்க்கையை மாற்றியமைத்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் இந்த 2 கண்டுபிடிப்பு தான் என்னது, ஒரு சாதாரண மக்கள்ல இருந்து எல்லாருமே பயன்படுத்தக்கூடியது அப்படின்னா, இந்த மொபைல் டெக்னாலஜி தான். ஓகே, மொபைல் டெக்னாலஜி, சமூக வலைதளம் தான். இது மூலியமா தான் அ இந்த மக்களுமே வந்து இணையத்த பயன்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்து, சமூக வலைதளத்தில் பல குழுக்களை காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சமூக வலைதளம் இப்போ வாட்ஸ்அப்பா இருந்தாலும், அ ஃபேஸ்புக் அதெல்லாம் எல்லாமே என்ன பண்றாங்க, நெறைய குரூப்லாம் வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது, முகநூல் 2004 உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 1 மார்க். உங்க புக் பேக்லேயே இந்த 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக். ஓகேவா? ஃபேஸ்புக் உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 2004 தான் இந்த ஃபேஸ்புக்க உருவாக்கியிருக்காங்க. ஆனால் 2230 மில்லியன் பயனர்கள் முகநூலை பயன்படுத்துகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 2004 தான் உருவாக்கியிருக்காங்க. ஆனா அது எத்தனை பயனர்கள் இருக்காங்க, அதாவது யூசர் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 2230 மில்லியன். ஓகேவா? 1 மில்லியன் அப்படின்னா வந்து 10,00,000 பேர். ஓகே, அப்போ 2230 மில்லியன்னா எத்தனை பேருன்னு நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க. அவ்வளோ பயனர்கள் வந்து என்னது, முகநூலா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்தது, மொபைல் தொழில்நுட்பம் மற்றும் உலகம் முழுவதும் வழக்கத்தில் வந்த பிறகு இணைய பயன்பாடு அதிகரித்து உலகம் முழுவதும் இணைய பயனர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மொபைல் தொழில்நுட்பம் வந்ததுக்கப்புறம் இணையம் வந்து அதிக மக்கள் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்து, இணையம் அனைத்து தரப்பு மக்களும் தங்கள் கருத்துக்களை கூற அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இன்டர்நெட்டில் யார் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், அவங்களோட கருத்துக்கள் எல்லாமே கூறலாம். ஓகேவா? அவங்க கருத்துக்கள் எல்லாமே சேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அலோவ் பண்ணுறதும் இந்த இன்டர்நெட் வந்து அதுக்கு அலோவ் பண்ணுது. மிகவும் குறைந்த முதலீட்டில் இணையத்தில் ஒரு வலைப்பக்கத்தை ஒருவர் கொண்டிருக்கலாம். அதுபோன்ற எந்த வியாபாரமும் நேரடியாக பொருளாதார ரீதியாகவும் வேகமாகவும் மிகப்பெரிய சந்தையை தங்கள் வணிகத்தின் மூலம் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி யார் வேணாலும் அவங்களுக்கான ஒரு வெப் பேஜை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிஸ்னஸ் யாராவது ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அந்த பிஸ்னஸ் பற்றி டீட்டெயில் எல்லாமே என்ன பண்ணிக்கணும், அவங்க வந்து ஷேர் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், அவங்க ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு வலைப்பக்கத்தை உருவாக்கி அவங்களோட பிஸ்னஸ் டீட்டெயில் எல்லாமே அதில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? அதனால யார் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், ஒரு வலைப்பக்கத்தை வந்து உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வியாபாரம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து அது நேரடியாவோ இல்லை பொருளாதார ரீதியாவோ என்ன பண்ணிக்கலாம், மிகப்பெரிய சந்தையில் அந்த வணிகத்தின் மூலமாக பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, அனைத்து தரப்பினரும் உலகளாவிய வலையை மிக குறைந்த முதலீட்டில் அணுகவோ பங்கு பெறவோ முடியும். ஓகேவா? ஸோ அனைத்து தரப்பு மக்களும் என்ன பண்ணிக்கலாம், இந்த உலகளாவிய வலையை பயன்படுத்திக்கலாம். எல்லா இடங்களிலும் மக்கள் தங்கள் கருத்துக்களை வலைப்பு மூலம் வெளியிட முடியும். இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மக்கள் கருத்துக்களை வந்து இணையத்தில் கூறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த இணையத்தில் எது மூலயமா அவங்க வந்து வெளியிட முடியும், அவங்க கருத்துக்களை வெளியிட முடியும் அப்படின்னா வலைப்பு மூலம் வெளியிட முடியும். வலைப்பு அப்படின்னா இங்கிலீஷில் பிளாக்கிங். ஓகே, உங்களுக்கு இதுவும் வந்து புக் பேக் 1 மார்க்கில் இருக்க மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது மக்கள் வந்து தங்கள் கருத்துக்களை எதன் மூலம் வெளியிட முடியும் அப்படின்னா, அதை வந்து இங்கிலீஷில் கேட்டாங்கன்னா பிளாக்கிங், தமிழ்னா வந்து வலைப்பு. ஓகே, உங்களுக்கு புக் பேக்கில் வந்து பிளாக்கிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக்கிங் அப்படின்றத மார்க் பண்ணிக்கோங்க, 1 மார்க்னு கொடுத்துக்கோங்க. அடுத்தது, வளர்ச்சி. வலையமைப்புகள் வணிக மற்றும் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களையும் இயக்கக்கூடியதாக இருக்கு. கணினி வலையமைப்பில் தவறு நடக்காத வரை தவறு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இந்த கணினி வலையமைப்பு தொழில்நுட்பம் மிகவும் ஆர்வமூட்டும் வழிகளில் வளர்க்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கணினி வலையமைப்போட வளர்ச்சி அப்படின்றது ஆர்வமூட்டும் வழிகளில், அதாவது எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் வந்து இதோட வளர்ச்சி அமைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, கடந்த சில ஆண்டுகளாக கிளவுட் சேமிப்பு மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்குது. ஓகேவா? இது அதிகரிச்சிருக்கிறதால விளையாட்டுகள், இசை மற்றும் திரைப்படங்களின் பிரதிகள் வாங்குவதற்கு பதிலாக இவை அனைத்தும் இணையத்திலிருந்து நேரடியாக பதிவிறக்கம் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த டெவலப்மெண்ட், அதாவது கிளவுடு சேமிப்பு, கிளவுடு கம்ப்யூட்டிங்கோட டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கிறதால நம்ம
இந்த விளையாட்டுகள், இசை, திரைப்படங்கள் இதெல்லாம் வந்து வாங்குறதுக்கு பதிலா, அதாவது சிடி, பென்ட்ரைவ் இதுலேருந்து வாங்குறதுக்கு பதிலா என்ன பண்ணிக்கலாம், இணையத்துல இருந்தே பதிவிறக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகுது, தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, அது ரிலீஸ் ஆன உடனே என்ன பண்றாங்க எல்லாமே, ஆன்லைன்லேயே அந்த மூவிய வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து இந்த டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட்டால தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மொபைல் வலையமைப்பு உள்கட்டமைப்பின் வளர்ச்சிகள். ஓகேவா? மொபைல்ல இந்த வலையமைப்போட வளர்ச்சிகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இதோட வளர்ச்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1G, 2G, 3G, 4G இப்போ 5G வந்து ப்ராசஸ்ல இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நெட்வொர்க் அப்படின்னா வந்து 3G அண்ட் 4G தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இல்லையா? ஸோ இதை வந்து எது எதெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம், எதுலலாம் இது அலோவ் பண்ணுது இந்த நெட்வொர்க்கு அப்படின்னா வந்து ஸ்மார்ட் ஃபோன்கள், வீடியோ ஒளிபரப்பு முறைமை மற்றும் மொபைல் தொலைக்காட்சி போன்றவற்றில் வந்து அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்மார்ட் மொபைலாக நமக்கு தெரியும். வீடியோ ஒளிபரப்பு முறைமை அப்படின்னா ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் அந்த மொபைல் தொலைக்காட்சிலாம் வந்து இந்த நெட் நெட் கனெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பொதுமக்கள் வைஃபை ஹாட்ஸ்பாட்டுகள் அல்லது ஸ்மார்ட் போன்கள் வழியாக பணியிடத்தில் ஒரு வலையமைப்பு வழியாக எப்போது வேண்டுமானாலும் எல்லா நேரங்களிலும் இணையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பொதுமக்கள் அப்படின்னா அவங்க ஒர்க்கிங் பிளேஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒர்க்கிங் பிளேஸில் வந்து ஒரு வைஃபை கனெக்ஷன் இருந்ததுன்னா அவங்க ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணிவிட்டு எல்லா நேரங்களிலுமே வந்து இணையத்தோட இணைந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இந்த பிராட்பேண்ட் வழங்குனர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்களுக்கு இடையே அதிகரித்த போட்டி. அதாவது இந்த பிராட்பேண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரே வீட்ல வந்து நெறைய பேர் நெட் கனெக்ஷன் யூஸ் பண்றாங்க. அதாவது எல்லார்கிட்டயுமே மொபைல் இருக்கு, இல்ல ஒரு லேப்டாப் இருக்கு, டேப் இருக்கு அப்படின்னா வந்து அவங்க தனித்தனியா நெட் பேக் போடுறதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்னா, ஒரு பிராட்பேண்ட் கனெக்ஷன கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது வந்து இப்போ பிஎஸ்என்எல், ஏர்டெல் இது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுது. இது மாரி நெறைய கம்பெனிஸ்லாம் இருக்கு. ஓகேவா? இவங்களுக்கு இடையே போட்டி வந்து அதிகமாகறதாலயும், அடுத்தது இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் ஓகேவா? ஸோ இது நிறுவுறதுக்கு அதிகமா செலவு ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ரீசனால இந்த இணைய சேவைய வந்து விரிவாக்குறதுக்கான சிரமங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த 4G LTE மொபைல் வலையமைப்பு உலகின் பல பகுதிகளில் இன்னும் எட்டப்படவில்லை என்றாலும், அதாவது இந்த 4G LTE அப்படிங்கிறது தான் வந்து அந்த நெட் ஸ்பீட் இப்போ இருக்கக்கூடிய நெட் அதிகமாக நமக்கு நெட் ஸ்பீட் கிடைக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி. ஓகேவா? இது இன்னும் வந்து என்ன அப்படின்னா வந்து சில பகுதிகள்லாம் வந்து எட்டப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் இன்னும் வந்து சிக்னல் ப்ராப்ளம் நிறைய இடத்துல இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றாங்க, இந்த டெலிகம்யூனிகேஷன் துறை, அதாவது தொலைத்தொடர்பாடல் துறை என்ன பண்றாங்க அப்படின்னா, அடுத்த தலைமுறைய டெவலப் பண்றதுக்காக கடினமா உழைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அடுத்த தலைமுறை அப்படின்னா வந்து 5G செல்லுலார் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி தான் வந்து அடுத்த தலைமுறை. ஸோ அதுக்காக வந்து உழைத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு இந்த 5G டெக்னாலஜி வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா வந்து செயற்கை நுண்ணறிவுக்காக அதிகமாக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5G வந்து நிறைய கண்ட்ரீஸில் இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் நம்மளோட கண்ட்ரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் ஆராய்ச்சி நிலையில தான் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த பிக்சர் பாருங்கள், இதோட அந்த டிஃப்ரெண்ட் ஷேட் ஆஃப் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த ஒரு ஒரு ஜென்ரேஷன் அந்த 1G 2G இப்போ இருக்கக்கூடிய இந்த 4G வரையும் அந்த டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து 1G மொபைல் அப்படின்னா வந்து ஒரு செகண்டுக்கு 2.4 கேபி அளவுக்கு இதோட ஸ்பீடு இருக்கும். ஓகேவா? அதோட நெட் ஸ்பீடு இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணுறது ஒரு செகண்டுக்கு 2.4 கேபி அளவுக்கு இது டவுன்லோட் பண்ணும். நம்ம இப்போ ஒரு மூவி டவுன்லோட் பண்ணோம்னா. அடுத்தது வந்து 2G அப்படின்னா வந்து 1 செகண்டுக்கு 64 கேபி அளவுக்கு டவுன்லோட் பண்ணும். அதோட நெட் ஸ்பீட் இருக்கும். நெக்ஸ்ட்டு 3G அப்படின்றது செகண்டுக்கு 2 MB ஸ்பீட் இருக்கு. 4G அப்படின்னா செகண்டுக்கு 100 MB ஸ்பீட் இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இப்போ 5G அப்படின்னா வந்து செகண்டுக்கு 1 ஜிபி ஸ்பீட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து நம்ம 1 செகண்ட்ல வந்து ஒரு மூவி டவுன்லோட் பண்ணலாம். அந்த அளவுக்கு அதோட ஸ்பீடு கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த 5Gல. ஓகேவா? 5G வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து செயற்கை நுண்ணறிவு பராமரிக்கவும், நிர்வகிக்கவும் மற்றும் பாதுகாக்கவும் உதவக்கூடியதா இந்த 5G டெக்னாலஜி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது ஹேக்கர்களின் வலையமைப்பு போக்குவரத்து தாக்குதல் போன்றவற்றை கண்காணிக்க மற்றும் தடுக்க உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹேக்கர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த 5G டெக்னாலஜி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹேக்கர்ஸ் அப்படின்னாவே வந்து புத்திசாலித்தனமாக தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள விட புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடியதாக இந்த 5G நெட்வொர்க் உருவாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து இந்த DDoS அது வந்து எக்ஸ்பென்ஷனில் கேட்பாங்க. அதாவது ஹேக்கர்ஸ்களின் வலையமைப்பு போக்குவரத்துக்கு இங்கிலீஷில். ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டட் டேனியல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்ஸ் அப்படின்றது இதை மார்க் பண்ணிக்கோங்க 1 மார்க்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு இந்த இணையத்தில் இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள் மற்றும் தேவையற்ற
ப்ராப்ளம்லாம் வருது இல்லையா? வலையமைப்புகள் எதிர்பார்த்து வேகமாக மற்றும் நம்பகமான முறைமைகள் காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த 5G டெக்னாலஜில. அடுத்தது வந்து இந்த 5G டெக்னாலஜில வந்து தரவு சேகரிக்கிறது மற்றும் பகுப்பாய்வு செய்யக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதோட லெசன் ஓவர். எல்லாம் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கான ரிவ்யூ கொஸ்டின் கேட்குறேன். அதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்டர்நெட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 3 வேஸ் 3 டைப்ஸ் சொன்னோம் இல்லையா? அதாவது 3 எக்ஸ்பான்ஷன் விரிவாக்கம் சொன்னால அந்த 3 விரிவாக்கமுமே எழுதுங்க. செகண்ட் ஒன் மக்கள் தங்கள் கருத்துக்களை எதன் மூலம் வெளிப்படுத்த முடியும்? தேர்டு கொஸ்டின் முகநூல் உருவாக்கப்பட்ட ஆண்டு. இந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.